2 நாள் சுற்றுப்பயணமா மகாராஷ்டிராவுக்கு போற நம்ம பாரத பிரதமர் மோடி ஐயா அவர்கள் நாளைக்கு நவி மும்பைல கட்டி முடிக்கப்பட்ட இந்தியாவுடைய லார்ஜஸ்ட் கிரீன்ஃபீல்டு ஏர்போர்ட்டை திறந்து வைக்கிறாரு. இந்த ஏர்போர்ட்டை இவங்க கட்டி முடிக்க கிட்டத்தட்ட 19,650 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க. 1160 ஹெக்டேர் பரப்பளவுல இந்தியாவுடைய லார்ஜஸ்ட் கிரீன்ஃபீல்டு ஏர்போர்ட்டை நவி மும்பைல அமைச்சிருக்காங்க. இந்த ஏர்போர்ட்னால ஒரு ஆண்டிற்கு 90 மில்லியன் பேசஞ்சர்ஸை கையாள முடியுமா? இது மட்டும் இல்லாம 3.25 மில்லியன் மெட்ரிக் டன் அளவிலான கார்கோவை இந்த ஏர்போர்ட்னால ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஏர்போர்ட்டுடைய எல்லா டெர்மினல்ஸையுமே ஏபிஎம் வழியா கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஏபிஎம் அப்படின்றது எதுவும் கிடையாது, ஆட்டோமேட்டிக் பீப்புள் மூவர். சென்னை, பெங்களூரு மாதிரியான நகரங்கள்ல இருக்கிற ஏர்போர்ட்டோடைய மெட்ரோ ரயில் கனெக்டிவிட்டியை கொடுத்துருப்பாங்க. ஆனா இந்த ஏர்போர்ட்டுக்கு ஒரு சிறப்பு அம்சமானது இருக்கு. அது என்னன்னு பார்த்தா, நாட்டிலேயே முதல் முறையா வாட்டர் டாக்ஸி கனெக்டிவிட்டி கொண்ட ஒரு ஏர்போர்ட் அப்படின்னா அது நம்ம நவி மும்பைல நாளைக்கு திறக்கப்படவிருக்கிற இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் தான். இதே மாதிரி நிறைய தகவல்களுக்கு நல்லதொரு செய்தியுடன் இணைந்திருங்கள்.